முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு வரலாறுல பாமனி அரசு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம விஜயநகர பேரரசு, டெல்லி சுல்தான்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பாமனி பேரரசு பார்க்குறோம். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா அது பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு சரியாக புரிஞ்சிடும். ஸோ பாமனி பேரரசு 1347 1526 வரைக்கும். ஸோ யாரெல்லாம் மிக முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அசன் கங்கு பாமனி, பாமனி பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அசன் கங்கு பாமனி. இவரை நம்ம வேற என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்னு சொல்கிறோம். அலாவுதீன் பாமன் ஷா, அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை அசன் கங்கு பாமனி ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும்? அலாவுதீன் பாமன் ஷா. ஸோ இவருக்கு கீழே அப்படின்னா முதலாம் முகமது ஷா, அவருக்கு கீழே அப்படின்னா இரண்டாம் முகமது ஷா, அடுத்து அது கீழே அப்படின்னா பெரோஷா, அடுத்து முகமது வாலி ஷா, அடுத்து மூன்றாம் முகமது ஷா. ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் மிக முக்கியமான அப்படின்னா அசன் கங்கு பாமனி. ஏன்னா பாமனி பேரரசு என்னது தோற்றுவித்தவர். இவர்கள் வந்து ஒரு துருக்கி மரபை சார்ந்தவர்கள். ஷியா பிரிவை சார்ந்தவர்கள். துருக்கி மரபில் ஷியா பிரிவை என்னது? ஷியா பிரிவை சார்ந்தவர்கள். ஸோ இவங்க தனியாக முகமது பின் துக்ளக் காலத்தில் தன்னுடைய விடுதலை நாடாக அறிவிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அது 1347. அதில் எப்படி விடுதலை பெற்றாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதில் பார்த்துருப்போம். எந்த காலத்தில் அப்படின்னு நம்ம டெல்லி சுல்தான்கள் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ அதனை தொடர்ந்து இது முடிஞ்சது நமக்கு என்னது 1526 முகலாயர்கள் வந்துடுவாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம முகலாயர்களை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த உங்களோட பட்டியல் இது புரியும் அப்படின்னு நம்புகிறோம். இதில் முதன்மையாக இருக்கிறவர் யார் அப்படின்னா அசன் கங்கு பாமனி. அவரை பார்த்துடலாம் வாங்க. பாமனி பேரரசில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு அசன் கங்கு பாமனி. இதுதான் பாமனி பேரரசை தோற்றுவித்தார். இவங்க துருக்கியிலிருந்து வந்தவர்கள், துருக்கி இனத்தை சார்ந்தவர்கள், துருக்கி அந்த இனத்திலேயே உயர் குடியினராக இருந்தவர்கள். ஸோ அவங்க தான் இந்த அரசாட்சி ஆள்றாங்க. ஸோ அவருடைய பெயர் அப்படின்னா அலாவுதீன் பாமன் ஷா. ஸோ என்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைநகர தேவகிரியிலிருந்து குல்பர்காவுக்கு மாத்துறாரு. எங்கே மாத்துறாரு? குல்பர்காவுக்கு மாத்தினாரு. அஷ்னாபாத் என்ற ஒரு நகரத்தை தீர்மானிக்கிறார். என்ன பண்றாரு? தீர்மானிக்கிறாரு. தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என அழைத்துக் கொண்டார். என்ன பண்றாரு? அழைத்துக் கொள்கிறார். இவருடைய நாணயங்கள்ல இரண்டாம் அலெக்சாண்டர் நான் தான் அப்படின்னு பொறிச்சுக்கிட்டாரு. ஸோ இரண்டாம் அலெக்சாண்டர் என அழைத்துக் கொண்டவர் யாரு? அசன் கங்கு பாமனி. நாணயங்களிலுமே அவ்வாறு பொறித்து கொண்டார். நாணயத்திலுமே என்ன பண்றாரு அப்படின்னா அவ்வாறே எழுதுறார் இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அவருடைய படையெடுப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாரங்கள், ராஜமுந்திரி, கொண்டவீடு, இது எல்லாமே அவர் படையெடுப்பு நடத்தி வெற்றி பெற்றவை. அடுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மாகாணங்கள் தராப்புக்கள் அப்படின்னு சொல்றோம். மாகாணங்கள் என்ன சொல்றாங்க? தராப்புக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா தௌலதாபாத், குல்பர்கா, பீரார். ஸோ இந்த 4 மாகாணங்கள் அவருடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அசன் கங்கு பாமனுடைய முக்கியமான தகவல். அவருடைய பேர் என்னது? அலாவுதீன் பாமன் ஷா. தேவகிரியிலிருந்து குல்பர்கு தலைநகரம் மாற்றாரு. அஷ்னாபாத் என்ற நகரத்தை நிர்மாணிக்கிறாரு. இரண்டாம் அலெக்சாண்டர் என அழைக்கப்படுகிறார். இது முக்கியமான தகவல். ஸோ இதனை தொடர்ந்து நாம் அடுத்து வரக்கூடியவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. பாமனி பேரரசில் அடுத்து இருக்கக்கூடியவர் முதலாம் முகமது ஷா. 1358 1375 வரை. ஸோ அவருடைய காலம். வாரங்கள் மீது படையெடுக்கிறாரு. 1363 வாரங்கள் மீது படையெடுக்கிறாரு. ஸோ கோல்கொண்டா என்ற ஒரு கோட்டையை கைப்பற்றுறாரு. கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடியது. ஹைதராபாத்திலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா கோல்கொண்டா கோட்டை. இந்த கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னா ராஜா கிருஷ்ணதேவ் அவர்கள் தான் கட்டியதா சொல்றாங்க. ருத்ரமாதேவி காலகட்டத்தில் அப்படின்றாங்க. ராஜா கிருஷ்ணதேவ் அவர்கள் தான் கட்டினாரு. அதுக்கப்புறம் பாமினி அரசுகள் கைப்பற்றியதா சொல்றாங்க. அதனாலதான் முதலாம் முகமது ஷா கைப்பற்றி இருக்காரு. அதுக்கப்புறம் குலிப் குதுப் ஷா கிட்ட இந்த கோட்டை வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்தது அவுரங்கசீப். இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வைரம், உலகிலேயே முதலாக வைரம் கண்டெடுக்கப்பட்ட இடமாக கருதப்படுகிறது இந்த கோல்கொண்டா கோட்டை. மிக அரிதான வைரங்கள் எல்லாமே இங்கே கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. இதனால் இங்கு வைர சந்தை அதிகமாக நடைபெற்றிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோல்கொண்டா கோட்டையில வைர சந்தத்துக்கு புகழ்பெற்ற இடம். கோகினூர் வைரம் எல்லாம் கூட இங்கே தான் கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. அந்த கோல்கொண்டா கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஹைட் வந்து அப்படின்னா 120 மீட்டர் மலை மேலே தான் என்ன அப்படின்னா இது கட்டியிருக்காங்க. ஸோ அதோடைய அந்த உச்சி மேல் பகுதி என்ன சொல்றாங்கன்னா பாலா இசார் அப்படின்னு சொல்றாங்க.
அவரோட உச்சி மேல் பகுதி என்ன சொல்றாங்க, பாலா இசர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நுழைவாயில் அப்படின்னா பதீதர் வாசா அப்படின்னு சொல்றாங்க. பதீதர் வாசா அப்படின்னா வெற்றி நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கீழே இருந்து சும்மா ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுத்தா கூட இங்க உயரமா இருக்கிறவங்களுக்கு என்னது தெல்ல தெளிவாக கேட்கும் அளவுக்கு என்ன அப்படின்னா இது வடிவமைச்சிருக்கிறதா சொல்றாங்க இந்த கோல்கொண்டா கோட்டை. இந்த கோல்கொண்டா கோட்டைக்கு பெயர் வரணும் அப்படின்னா கோலக்கொண்டா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடு மேய்க்கும் சிறுவர் மலை அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மேய்க்கும் சிறுவர் மலை. அங்க ஒரு அந்த அது போல மேய்த்த ஒரு சிறுவன் வந்து ஒரு கடவுளை கண்டதாகவும் அதனை சுற்றி தான் வந்து என்னது கோட்டை கட்டியதாகவும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது. ஸோ இதுதான் அந்த கோல்கொண்டா கோட்டை. அடுத்து வேற என்ன அப்படின்னா முதலாம் முகமது ஷா அப்படின்னா நீலக்கல் சிம்மாசனம் இந்த இடத்துல அவர் பெற்றிருக்கிறாரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பச்சை சிம்மாசனம் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் அளிக்கப்படுகிறது. இந்த சிம்மாசனம் இதுக்கு பின்னாடி வந்தவங்க அப்படியே தொடர்ச்சியாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிம்மாசனத்தோட மதிப்பு மட்டுமே 4 கோடிக்கு மேலே, 4 கோடி. இந்த சிம்மாசனத்தின் மதிப்பு மட்டும் என்னது 4 கோடிக்கு என்னது மேலாக இருக்குமா அப்படின்னு நம்பப்படுகிறது. இரண்டாம் முகமது ஷா இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1378 1397 வரை. ஸோ இதற்கு முன்னே இருந்த இவர் அவருடைய முஜாதீன் என்ற அவருடைய மகன் வந்து என்ன பண்ணாருன்னா கொன்னுருவாரு. அவர் ஒரு 3 வருஷம் தான் இருப்பார். அவருக்கு அடுத்து அப்படின்னா இவர் வந்துருவார் இரண்டாம் முகமது ஷா. இவர் அமைதியான மனிதர் என அழைக்கப்படுகிறார். அமைதியான மனிதர் என அழைக்கப்படுகிறார். ஸோ இவருடைய நிறைய கல்விக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் நிறுவியிருக்காரு. ஸோ அந்த வகையில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா இரண்டாம் முகமது ஷா. அடுத்து அவருடைய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட போது மால்வா பகுதியிலிருந்து 500 மாட்டு வண்டிகளில் உணவு தானியங்களை தனது நாட்டிற்கு கொண்டு வந்தார் என சொல்லப்படுகிறது. 500 மாட்டு வண்டிகள் என்னது மக்கள் துயரப்படக்கூடாது என்பதற்காக 500 மாட்டு வண்டிகளில் உணவு தானியங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கந்தவாஸ் என்ற பகுதியிலிருந்து, மால்வாவுடைய கந்தவாஸ் பகுதியிலிருந்து என்னது கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதனுடைய ஒரு தகவல். அடுத்து பெரோஷா அவருடைய காலமுடியா 1397 1422 வரை. இவர் தன்னுடைய அமைச்சரவையில் இந்துக்களுக்கு அதிகமான இடம் கொடுத்திருக்கிறாரு. முதலாம் தேவராயரை வென்று அவருடைய மகளை வந்து திருமணம் செஞ்சிருக்காரு. அவருடைய மகளை முதலாம் தேவராயருடைய மகளை என்ன பண்ணியிருக்காரு, திருமணம் செய்து கொண்டவர். 5 இடங்களில் உண்டு உறைவிடை பள்ளிகளை நிறுவியிருக்காரு. 5 இடங்கள்ல அல்லது 1 உறைவிடை பள்ளிகளை நிறுவியிருக்காரு. 14 மொழிகள் அறிந்தவர். 16 மொழிகள் அறிந்தவர். நிறைய மொழிகளை என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு பெரோஷா. இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல்வேறு நாடுகளுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளணும் என்ற ஆர்வத்தில் அது எல்லா இடத்திலிருந்தும் உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான கலாச்சார மையங்களிலிருந்து ஆட்களை வர வைத்து கலாச்சார மையத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஸோ கலாச்சார மையத்தை உண்டாக்கியவர் அப்படின்னு நாம் அறியப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஸோ வாங்க அடுத்து இருக்கக்கூடிய நபர்களை பார்த்துடலாம். முகமது வாலி ஷா. ஸோ 1422 1435 வரை. இவர் பற்றி தகவல் என்ன இருக்கு அப்படின்னா குல்பர்காவிலிருந்து தலைநகர குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேவகிரியிலிருந்து என்ன பண்ணுற அலாவுதீன் கங்கு பாமனி. ஸோ பாமன் ஷா என்ன பண்ணுறாரு குல்பர்காவுக்கு மாற்றுறாரு இல்லையா. இவர் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் தலைநகரை. ஸோ இதுதான் அவங்க இருக்க முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதை நம்ம படிச்சுக்கிறோம். அடுத்து மூன்றாம் முகமது ஷா 1463 முதல் 1482 வரை. இடையில இருக்கிறவங்க முக்கியமானவர்கள் இல்லாததுனால நம்ம அடுத்து போயிடும். ஏன்னா தகவல் அப்படி தான் இருக்கும். ஸோ மூன்றாம் முகமது ஷா காலத்தில் தான் பாமனி அரசோட உச்சநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாமனி அரசோட உச்சநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு பாரசீக வணிகர் ஒருத்தர் கிடைக்கிறார். யார் அப்படின்னா முகமது கவான் அப்படிங்கிற பாரசீக வணிகர். இவருடைய அலைப்பரிய அன்பை பார்த்துட்டு அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் தன்னுடைய அவையில வச்சுக்கிறாரு. இவர் பின்னாடி என்னவோ மாறுறாரு அப்படின்னா படைத்தளபதியா மாறுகிறாரு, அமைச்சரா இருக்காரு, தளபதியா இருக்காரு. ஸோ பிரதமர் எல்லா பதவிகளும் என்ன பண்றாரு முகமது கவான் வதிக்கிறாரு. ஸோ மூன்றாம் முகமது ஷாவுடைய உச்சநிலை பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா முகமது கவான். ஏன் அப்படின்னா அளப்பரிய பணிகளை ஆற்றியவர் யார் அப்படின்னா முகமது கவான். அது இல்லாமல் மூன்றாம் முகமது ஷா தனது 300 கையெழுத்து பிரதிகளை புத்தகமாக கொடுத்து பீடார் என்ற இடத்துல நூலகத்தை உருவாக்கினார். இதுதாங்க நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். மூன்றாம் முகமது ஷா 3000 கையெழுத்து பிரதிகளை கொடுத்து எந்த இடத்தில் நூலகத்தை நிறுவினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பீடார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல பீடார் என்ற பகுதியில் என்னது நூலகத்தை நிறுவுகிறார் யார் அப்படின்னா மூன்றாம் முகமது ஷா. இப்போ முகமது கவான் சிறப்பாக செயல்படுறாரு. இதுல உயர்குடியினர் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. அப்படின்னா வெளிநாட்டு உயர்குடியினர், தக்கான
உயர்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? முகமது கவான் தன்னுடைய நிர்வாகத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வராரு. என்ன அப்படின்னாக்கல மாகாணங்களை 8ஆ பிரிக்கிறாரு. ஸோ எத்தனையா பிரிக்கிறாரு? 8ஆ பிரிச்சு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ஆளுநர் அப்படின்னு என்ன பண்றாரு? நியமிக்கிறாரு. நியமிக்கிறது மட்டும் இல்ல, ஆளுநரோட அதிகாரத்தை என்ன பண்றாரு? குறைச்சிடுறாரு. இதனால ஆளுநர்களுக்கு என்ன அப்படின்னாக்கல ஸோ முகமது கவான் மீது கோபம். இதனால முகமது கவானுக்கு எதிராக என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆளுநர்கள் எல்லாம் வந்து சரியா 3ஆம் முகமது ஷாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவர் வந்து இது மாதிரி தவறு செய்யறாரு, ஃபோர்ஜரி பண்றாரு, ஸோ தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அப்படின்னு அவர் மீது இது பொய்யான புகாரா கொடுக்குறாங்க. இது உண்மையான நம்பி என்ன செய்யறாரு அப்படின்னா 3ஆம் முகமது ஷா முகமது கவானை கொன்னுறாரு 1481. 1481 என்ன பண்றாரு? கொன்னுறாரு. அவரை கொன்ன அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ண அப்படின்னா அவருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா நிர்வாகம் சார்ந்து பார்த்துருக்கு யாரும் கிடையாது. ஸோ அதிகாரங்கள் என்னது கையில் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி அதிகாரங்களை கையில் எடுக்கும் போது அந்த மாகாணங்கள் 5ஆக பிரிகிறது. 5ஆக என்னது பிரிகிறது? இதெல்லாம் பிரிகிறது அப்படின்னா பீஜப்பூர் அடில் ஷாஹி கிட்ட போயிடுது. அகமது நகர் வந்து நிஜாம் ஷாஹி போயிடுது. கோல்கொண்டா அப்படின்னா குதுப் ஷாஹி கிட்ட போயிடுது. பீரார் அப்படின்னா இமாம் ஷாஹி கிட்ட போயிடுது. பீடார் அப்படின்றது பரிச்சாஹி கிட்ட போயிடுது. இது கண்டிப்பா பொறுத்துக்களை கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பீஜப்பூர் என்னது? அடில் ஷாஹி, அதாவது அடிச்சா நம்ம என்ன பண்றோம்? பிச்சுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நிஜாம் ஷாஹி அப்படின்னா அமைதியா இருந்தா என்னது அதுதான் உண்மை நிஜம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியா இருந்தா அதுதான் என்னது உண்மை அப்படின்னா. கோல்கொண்டா அப்படின்னா அது அப்படியே பேரா இருக்கும். கோல்கொண்டா குதுப் ஷாஹி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பீரார் அப்படின்னா இமாம். பீரார் அப்படின்னா என்னது? இமாம். பீடார் அப்படின்னா பரித். ஸோ பீடார் அப்படின்னா என்னது? பரித். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பொறுத்துகளை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பொறுத்துகளுக்கு இதில் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது பார்த்துருக்கோம் இல்லையா? இவருடைய நிர்வாகங்கள் எப்படி இருந்தது, இவருடைய கட்டிடக்கலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. அடுத்து இவருடைய கட்டிடக்கலைகளில் குல்பார்கா மசூதி, அது ஜிம்மா மசூதி, கோல்கொண்டா கோட்டை, இதை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ கோல்கும்பாஸ் என்ன அப்படின்றது அப்படின்னா பீஜப்பூரை ஆண்ட அடில் ஷாஹி கிட்ட இருந்து கட்டப்பட்டது. ஸோ இது பீஜப்பூரில் தான் இருக்குது. கோல்கும்பாஸ் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா பீஜப்பூரில் இருக்குது. இதுக்கு முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு ஒன்று இதில் இருக்குது. என்ன அப்படின்பது அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இது போல் இருக்குது. இந்த போல் இதில் என்ட்ரன்ஸில் இப்படி இருக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸு இதில் வந்து அரைக்கோள வடிவ குவி மாடும். அரைக்கோள வடிவ குவி மாடும். அந்த குவித்தோட விட்டம் மட்டும் 44 மீட்டர். ஸோ இதோடைய 4 மூலைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா எண் வடிவ சரியா எண்கோண வடிவத்தில் அப்படின்னா இந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எண்கோண வடிவத்தில் என்னது? இந்த கோபுரங்கள் 4 மூலைகளில் என்ன பண்ணுறதா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கோபுரத்தோட உச்சியிலிருந்து நம்ம ஏதாவது சின்ன வார்த்தை பேசினா கூட என்னது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணும் கேட்கும். அதனால என்னது முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முணுமுணுக்கும் எதிரொலிக்கு கேட்கும். ஸோ முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது அடில் ஷாஹியுடைய 5 கல்லறைகள் இதுக்குள்ளே இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடில் ஷாஹி அவருடைய மனைவி, மகள், பேரனுடைய மனைவி, ஸோ இவங்களுடைய 5 பேருடைய கல்லறைகள் இந்த கோல்கும்பாஸில் என்னது இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அவருடைய கட்டிடக்கலையில் மிக முக்கியமானது. இது என்ன கோல்கும்பாஸ் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடில் ஷாஹியோட இதுதான் பீஜப்பூரில் இருக்குது, கர்நாடகாவில். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நாம் இப்போதைக்கு பாமணி பேரரசு பார்த்தோம், விஜயநகர பேரரசுக்குள்ளே பார்த்துட்டோம். இதை பற்றி உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் நான் புத்தகத்தில் ஒரு முறை படிச்சுக்கிறேன் அப்படின்னா 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு முறை அதை போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அந்த புக்கை எடுத்து நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசில் ஈஸியாக என்னது பதிஞ்சிடும். ஸோ இந்த பகுதிகளில் ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் அதையும் என்ன பண்ண பார்த்துட்டு அதையும் ஒரு முறை படித்து பாருங்கள். ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.